சென்னையோட ஃபேமஸ் வெற்றி தியேட்டர் வெளில இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் பேனர், பிரேமம் டைரக்டர் ஆல்ஃபான்ஸ் புத்திரன் போட்ட ஒரு லேட்டஸ்ட் FB போஸ்ட், பொங்கலுக்கு வர வாரிசு, துணிவு அண்ட் இயர் 2023, இந்த 4 விஷயத்துக்கும் என்ன கனெக்ஷன்? வணக்கம், வெல்கம் பேக் டு Filmy. இன்னைக்கு இந்த வீடியோ எது பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பர்சனல் லைஃப்ல நம்ம சில கோல்ஸ், நம்ம சில ரெசல்யூஷன்ஸ்லாம் வச்சிருப்போம். பட் ஒரு சினிமா ஃபேனா தமிழ் சினிமால சில சேஞ்சஸ், இல்ல புது இனோவேஷன்ஸ், புது காம்பினேஷன்ஸ், இல்ல சில பழைய விஷயம் திரும்பி வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு சினிமா ஃபேனா நிறைய ஆசைகள் இருக்கும். அது பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. 8 நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஃபார் தமிழ் சினிமா. ரெசல்யூஷன் நம்பர் 1, மோர் ஃபீமேல் ரெப்ரசன்டேஷன். போன வாரம் வந்து ட்விட்டர்ல @கண்ணன் தீபன் ஒருத்தர் ஒரு இமேஜ் ட்வீட் பண்ணாரு. வெற்றி தியேட்டர் வெளில வரிசையா 4 பேனர். அந்த 4 பேனர்ல நிறைய வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹீரோ கூட இல்ல, எல்லாமே ஹீரோயின்ஸ் தான், எல்லாமே விமன் லெட் ஃபிலிம்ஸ். மீடியா ஹவுசஸ், செலிபிரிட்டிஸ், சமந்தா மாதிரி ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அந்த இமேஜை ஷேர் பண்ணாங்க. ஏன்னா ஒரு செலிபிரேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் மத்த இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி நம்ம தமிழ் சினிமாவும் ஒரு மேல் ஹீரோ டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி தான். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டு see 4 films without a hero all led by women, அது ஒரு செமையான ஒரு விஷயம் தான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல பிகினிங். மோஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல ஆக்ட்ரஸஸ்க்கான ரோல் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களோட கேரக்டரும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அந்த ரோல்ஸ் வந்து ரொம்ப அண்டர் ரிட்டனா, அன்ரியலிஸ்டிக்கா, ஒன் டைமென்ஷனலா, நிறைய வாட்டி ரொம்ப கிரிஞ்சா காட்டியிருப்பாங்க சில கேரக்டர்ஸ். ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. ஆனா பொதுவா பார்த்தா ஃபீமேல் கேரக்டர்ஸ் நேச்சுரலா எழுதுற ரைட்டர்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன் ஃபீமேல் ஃபில்ம் மேக்கர்ஸே கொஞ்சம் கம்மி தான். சுதா கொங்கரா, ஹலிதா ஷமீம், மதுமிதா, இந்த மாதிரி லிஸ்ட்டை தாண்டி அவ்வளோ பேர்லாம் இல்ல. வேற யாருமே நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள வெளில இருந்து வரக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. பட் நம்ம லோக்கல் டேலண்ட்டை நம்ம ஃபிலிம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணலனா அப்போ வந்து நம்ம எந்த கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்றோம், எதுக்காக படம் பண்ணிட்டு இருக்கோம்? சோ மோர் மீனிங்ஃபுல் விமன் லெட் ஃபிலிம்ஸ். OTT ஸ்பேஸ்ல இந்த சேஞ்ச் ஸ்லோவா வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஃபிலிம்ஸ்லயும் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். OTTன்னு வரும்போது ரெசல்யூஷன் நம்பர் 2, மோர் இன்ட்ரெஸ்டிங் வெப் சீரிஸ் வரணும். ஒரு இன்டர்வியூல விக்ரம் வேதாவோட டைரக்டர்ஸ் அண்ட் சுழல் அண்ட் வதந்தி மாதிரி வெப் சீரிஸோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் புஷ்கர் காயத்ரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. We're all very new to this ecosystem. It's been in India only for the past 4 years, 5 years. And இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல சீரியல் கல்ச்சர் வேணா நிறைய வருஷமா இருக்கலாம். பட் சீரிஸ் கல்ச்சர் புதுசு தான். நமக்கு லாங் ஃபார்ம் ரைட்டிங் புதுசு தான். ஒரு நல்ல கதையை எப்படி எக்ஸ்பான்சிவா ஓவர் 8 to 10 எபிசோட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா, எங்கேஜிங்கா, ஃபோக்கஸ்டா கொண்டு போறது, திஸ் இஸ் a new beast for us. And last few yearsல என்னதான் பாலிவுட்டோட தியேட்ரிக்கல் ரிலீசஸ் கொஞ்சம் ஃபெயில் ஆனாலும் அவங்களோட வெப் சீரிஸ் ஈகோசிஸ்டமை கண்டிப்பா பீட் பண்ண முடியாது. சீக்ரெட் கேம்ஸ் இது ஆரம்பிச்சு ஃபேமிலி மேன், பாத்தால் லோக், மிர்சாபூர், மேட் இன் ஹெவன் மாதிரி த்ரில்லர்ஸ் அண்ட் டிராமாஸ், டிவிஎஃப்னு ஒரு கம்பெனியோட பஞ்சாயத், கோட்டா ஃபேக்டரி, ஆஸ்பிரன்ஸ், பிக்சர்ஸ், குல்லக் மாதிரி மிடில் கிளாஸை பர்ஃபெக்டா ரெப்ரசென்ட் பண்ண சில ஃபீல் குட் டிவி ஷோஸ் அண்ட் டிராமாஸ். ஹிந்தி இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு விஷயம் என்ன கத்துக்கலாம்னா, ஹவு டு கிவ் வெல் ரிட்டன், இன்ட்ரெஸ்டிங் வெரைட்டி ஆஃப் வெப் ஷோஸ். 2022ல சுழல், விலங்கு, வதந்தி இந்த மாதிரி வெப் சீரிஸ் வந்தது. அண்ட் ஒரு தமிழ் வெப் சீரிஸோட குவாலிட்டி அண்ட் ஸ்டோரி டெல்லிங் வைஸ் பார்த்தா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி இன்னும் கன்சிஸ்டன்டா வெரைட்டியோட இன்னும் நிறைய ஷோஸ் வரணும். பிரேக்கிங் பேட், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்ல மணி ஹைஸ்ட்க்கு எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அந்த மாதிரி ஃபேன் பேஸ் நம்ம ஷோஸ், நம்ம தமிழ் வெப் சீரிஸ்க்கும் கிரியேட் ஆகணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, ஜனவரி 1க்கு நேரம் பிரேமமோட டைரக்டர் ஆல்ஃபான்ஸ் புத்திரன் Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அவரோட நியூ இயர் விஷஸ் பத்தி, எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் சினிமா. ஃபர்ஸ்ட் 2 விஷஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜித், விஜய் ஒரு படத்துல சேர்ந்து நடிக்கணும். ரஜினி, கமல் அதே மாதிரி ஒரு படத்துல சேர்ந்து திரும்பி வரணும். சோ நம்ம லிஸ்ட்ல ரெசல்யூஷன் நம்பர் 3 இஸ் மோர் ஸ்டார் கொலாபரேஷன்ஸ். தெலுங்குல NTR, ராம்சரண் வச்சு RRR எடுக்க முடியும்னா, ஹிந்தில ஷாருக், சல்மான், ரித்திக் ரோஷன் வச்சு ஒரு ஸ்பை யூனிவர்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னா, மலையாளத்துல ஆஃப் கோர்ஸ் நிறைய வருஷமா அவங்க நிறைய மல்டி ஸ்டாரர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ அதே மாதிரி ஏன் நம்மளால பண்ண முடியாது? ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், 2 ஆக்டர்ஸ்க்கான வெயிட்டான கேரக்டரைசேஷன், ஒரு செம்ம டைரக்டர் வித் கரெக்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இந்த எல்லா இன்கிரீடியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளாலையும் பண்ண முடியும். பட் ஆனா எல்லாமே எங்க வந்து நிக்குதுன்னா பட்ஜெட். அண்ட் பட்ஜெட்டோட ஒரு மேஜர் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸோட salary. சோ ரெசல்யூஷன் நம்பர் 4, ப்ராஃபிட் ஷேரிங் அமங் பிக் ஸ்டார்ஸ் நடக்கணும். அஜித், விஜய் ஒரு ரஜினி, கமல் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறது அது ஒரு சைடுல இருக்கட்டும். இங்க வந்து ஒரு ஹீரோவோட ஒரு படம் எடுக்கணும்னாலே பட்ஜெட் வந்து எங்கேயோ போயிருது. சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டோட ரொம்ப ஜாஸ்தியா போயிருது. உதாரணமா புதிய தலைமுறை ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க மே 2022ல. விஜய், அஜித், ரஜினி, கமல், சூர்யா, சிவகார்த்திகேயனோட சாலரிஸ் போட்டிருந்தாங்க. அவங்க எவ்வளவு சாலரி வாங்குறாங்க, அதை வச்சு என்ன பண்றாங்க அதெல்லாம் நம்ம கவலை இல்ல. பட் நான் வந்து இதோட இம்பாக்ட் தான் பாக்குறேன். ஆக்டரோட சாலரிக்கு மட்டும் 100 கோடிக்கு மேல போச்சுன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட் செமையா அடி வாங்கிரும். அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அடி வாங்கிருச்சுன்னா ரைட்டிங், VFX, செட் டிசைன், ஒவ்வொரு
டெக்னிக்கல் டீம் எல்லாத்துக்கும் ஒதுக்க வேண்டிய மணி அண்ட் டைம் எல்லாமே அடி வாங்கிரும். இதனால ரெண்டு விஷயம் இம்பாக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட்ட பட்ஜெட்டை ரிகவர் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரு பெரிய ஸ்கேல்ல ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம், ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிலிம், ஒரு ஃபேண்டசி கதை எடுக்கணும்னா அதுக்கு ஆப்வியஸ்லி நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ரிசோர்சஸ், நிறைய எக்ஸ்ட்ரா செட்ஸ் எல்லாமே தேவைப்படும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா, ஒரு ப்ராஜெக்ட் அசெம்பிள் பண்ணும்போது சப்போஸ் ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ சேலரி கொடுத்தோம்னா பாக்கி விஷயத்துக்கு எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ நிறைய ஆம்பிஷியஸ் ஃபிலிம்ஸ், ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஐடியா லெவல்லே ட்ராப் ஆயிரும். அண்ட் இந்த ரெண்டு ரீசன்ஸ்னால தான் பாலிவுட் போன 2-3 வருஷமா ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருக்கு. அதனால பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து அவங்களோட சேலரியை நிறைய குறைச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஆக்டருக்கு 100 கோடிக்கு மேல சேலரி கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மாடல்ல போனோம்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸ் கிரியேட் பண்ணலாம், தமிழ் சினிமாவோட பவுண்டரிஸ் பயங்கரமா புஷ் பண்ணலாம். ஆனா ஒரு சைட்ல என்னதான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு டிசிஷன் எடுத்தாலும் இங்க வந்து ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டாரோட டிசிஷன் தான் இன்னும் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாதான் ஏதாச்சும் ஒரு விஷயம் மூவ் ஆகும். ஆக்டர் கொலாபரேஷன்ஸ் மாதிரி ரெசல்யூஷன் நம்பர் 5 மோர் ரைட்டர் டைரக்டர் கொலாபரேஷன்ஸ். ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே ரைட்டரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் டேக் ஷங்கர்ஸ் ஃபில்மோகிராஃபி பிஃபோர் எந்திரன் அண்ட் ஆஃப்டர் எந்திரன். இந்தியன், முதல்வன், அன்னியன், சிவாஜி, இந்த ஃபிலிம்ஸோட மெயின் பிளஸ் பாயிண்ட் வந்து வெறும் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட மெயின் பிளஸ் பாயிண்ட் அதோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே தான். அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல ரைட்டர் சுஜாதாவோட வேற லெவல் கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அன்பார்ச்சுனேட்லி எந்திரன் ஷூட்டிங் டைம்ல அவர் இறந்துட்டாரு. அதனால ஒரு நல்ல ரைட்டர் டைரக்டர் காம்பினேஷன் மிஸ் ஆயிடுச்சு. என்னதான் பிரம்மாண்டம் இருந்தாலும் ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே கரெக்டா இல்லனா the film will collapse. Once again மலையாளம் இண்டஸ்ட்ரியில இந்த ரைட்டர் டைரக்டர் காம்பினேஷன்ஸ் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ். அதனால தான் அவங்களோட படமும் அவ்வளோ டீப்பா, ரூட்டடா, ரியலிஸ்டிக்கா, அவ்வளோ டெக்ஸ்டர்டா இருக்கும். அண்ட் இதனால தான் அவங்களோட படம் பாக்கி ஸ்டேட்ஸ்லயும் அவ்வளோ பேசப்படுது. நம்ம இண்டஸ்ட்ரியில டைரக்டர்ஸ் தான் ரைட்டர்ஸுமே. ஆனா கமல்ஹாசன் அண்ட் ஃபியூ அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் மாதிரி எல்லாராலையும் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா சைமல்டேனியஸா பண்ண முடியாது. அதோட எக்ஸாம்பிள்ஸும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். தேங்க்ஃபுல்லி இது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ஹிந்தி சினிமால ஷூஜித் சர்க்கார் அண்ட் ஜூஹி சதுர்வேதி, ராஜ்குமார் ஹிரானி அண்ட் அபிஜாத் ஜோஷி, அதே மாதிரி ரைட்டர் டைரக்டர் காம்பினேஷன்ஸ் இப்போ நம்ம தமிழ் சினிமாலையும் வந்துட்டு இருக்கு. மணிரத்னம் அண்ட் கௌதம் மேனன் ரெண்டு பேருமே ஜெயமோகன் மாதிரி ரைட்டரோட கொலாபரேட் பண்றாங்க. லோகேஷ் கனகராஜ் இஸ் கொலாபரேட்டிங் வித் ரத்னகுமார் அண்ட் தீரஜ் வேதி, அட்லீஸ்ட் டயலாக்ஸ் லெவல்ல ஃபார் தளபதி 67. இதே மாதிரி ரைட்டர்ஸ்க்கு இல்ல ரைட்டர் டைரக்டர் காம்பினேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா our films will go to the next level. Slightly related point, resolution number 6, empower directors. மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லோகேஷ் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, மாஸ்டர் இஸ் a 50% விஜய் film, 50% மை film. ஒரு பெரிய ஸ்டார் ஒரு ஃபிலிம்குள்ள வந்தா அவர் மட்டும் தனியா வர மாட்டாரு. அவரோட சேர்ந்து அவரோட ஒபினியன்ஸ், சென்சிபிலிட்டிஸ், அவரோட ஃபேன்ஸ்க்கான சென்சிபிலிட்டிஸ், அவரோட ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச சில விஷயம், இன்ட்ரோ சாங், அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே உள்ள வந்துரும். இது கம்ப்ளீட்டா தவிர்க்க முடியாது, இது கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்ல முடியாது. பட் நிறைய வாட்டி தப்பா போயிருக்கு. உதாரணமா கோலமாவ கோகிலா அண்ட் டாக்டர்ல பார்த்த நெல்சனோட டச் பீஸ்ட்ல கண்டிப்பா மிஸ்ஸிங்கா இருந்தது. அதே மாதிரி சதுரங்க வேட்டை அண்ட் தீரன்ல பார்த்த எச் வினோதோட டச் வலிமையில மிஸ்ஸிங்கா இருந்தது. இதுக்கு ஒரு பெஸ்ட் கவுண்டர் பாயிண்ட் வந்து நான் விக்ரம்னு தான் சொல்லுவேன். கமல், ஃபாத் ஃபாசில், விஜய் சேதுபதி அண்ட் சூர்யா மாதிரி பெரிய ஆக்டர்ஸ், பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு ஃபிலிம்ல இட் வாஸ் ஸ்டில் 100% லோகேஷ் ஃபிலிம், வித்வுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வித்வுட் எனி மிக்சிங்ஸ். இது ஏன் நடந்ததுன்னா பிகாஸ் உலகநாயகன் ட்ரஸ்டட் லோகேஷ். அவரு லோகேஷோட யூனிவர்ஸ்குள்ள என்டர் பண்ணி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து சேர்ந்து ஒரு செம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாங்க இன்ஸ்டெட் ஆஃப் த ரிவர்ஸ். அண்ட் இதனால லோகேஷ் சொன்ன மாதிரி தளபதி 67 is going to be a 100% லோகேஷ் film. ரெசல்யூஷன் நம்பர் 7, கண்ட்ரோல்ட் தியேட்டர் செலிப்ரேஷன். தமிழ் சினிமால ஒவ்வொரு புது படம் வரும்போது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு பண்டிகை மாதிரி சொல்லவே தேவையில்ல. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல லிமிட்ட மீறி சில விஷயம்லாம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வலிமை ரிலீஸ் டைம்ல ரோனி தியேட்டர்ல இருக்கிற கிளாஸ், அந்த என்ட்ரன்ஸ் கிளாஸ் வந்து உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் டைம்ல அதே ரோனி தியேட்டர்ல ஸ்கிரீனை கிழிச்சிட்டாங்க. ஒரு இன்டர்வியூல அந்த தியேட்டர் ஓனர் வந்து செம ஃபீல் பண்ணி சொன்னாரு, ஒரு ஸ்கிரீன் ரீப்ளேஸ் பண்ணனும்னா அதுக்கு 7 லட்சம் செலவாகுது. அண்ட் ஃபைனலி ரெசல்யூஷன் நம்பர் 8, மோர் ஃபிலிம் ஸ்கூல்ஸ் அண்ட் கோர்சஸ். இந்த பாயிண்ட்டும் ஆல்பான்ஸ் புத்திரனோட நியூ இயர் விஷஸ் லிஸ்ட்ல இருந்தது. அவரோட ஆசை என்னன்னா கமல்ஹாசன் மாதிரி ஒரு மல்டி டேலண்டட், மல்டி ஃபேசட்டட் ரைட்டர், ஆக்டர், டைரக்டர், அவருக்கு இருக்கிற சினிமா நாலேஜ லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து தரணும் த்ரூ யூடியூப் லைவ் கோர்சஸ் ஆர் லைவ் இன்டராக்ஷன்ஸ். இது ஒரு நல்ல இன்டென்ஷன் தான். பட் அவருக்கு அவ்வளோ டைம் இருக்குமா நமக்கு சுத்தமா தெரியல. டைம் இல்ல. பட் இந்த இண்டஸ்ட்ரியில அவர் மட்டும் இல்ல, தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் டெக்னீஷியன்ஸ். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் தான் பாக்கி இண்டஸ்ட்ரீஸ்ல செம்ம டிமாண்ட்ல இருக்காங்க. சோ நாலேஜ் ஷேர் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் கரெக்டான ஃபோரம், கரெக்டான பிளாட்ஃபார்ம் தான் இல்ல. நம்ம ஃபுல்லி ஃபில்மி மெயில் ஐடியிலும் எவ்ரி டே அவ்வளோ மெயில்ஸ் வரும் ஃப்ரம் அஸ்பைரிங் டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், எடிட்டர்ஸ். எல்லாருக்கும் அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வேணும். பட் நிறைய பேர் வந்து ஒரு கரெக்டான ரூட் இல்லாம, சினிமால தேவைப்படுற ஸ்கில்ஸ் இல்லாம, கான்டாக்ட்ஸ் இல்லாம, பேஷன் மட்டும் வச்சுட்டு
இருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் பண்றதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. பட் இந்த டிமாண்ட் அட்ரஸ் பண்ற ஃபிலிம் கோர்சஸ், ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ஸ் ரொம்ப கம்மி தான். இதுக்கு ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் கிரியேட் ஆகணும். அந்த சிஸ்டம்ல அஃபோர்டபுளான சர்டிஃபைட் கோர்சஸ் பை சம் ஆஃப் த பிகெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ஆஃப் அவர் இண்டஸ்ட்ரி அது எல்லாமே வரணும். எங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன ஐடியா, ஒரு எஃபர்ட் போயிட்டு இருக்கு. ஐடியா ஃபார்ம் ஆன உடனே கண்டிப்பா ஷேர் பண்றோம். பட் இப்போதைக்கு this was our 8 நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஃபார் தமிழ் சினிமா. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும். உங்களோட ஆசை என்ன, தமிழ் சினிமால என்னெல்லாம் சேஞ்ச் ஆகணும், என்ன புது இனோவேஷன்ஸ் வரணும், இல்ல சில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி மாறணும், அதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் ஃபார் நவ thank you for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.